கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கடற்கரையில் படவிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது ஒரு அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் அவருக்கு எதிராக வருகிறான். அவன் அந்த இடத்துல அவனுடைய குடியிருப்பு இந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிறது. அவன் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்ட நிலையில் இருந்தான். பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். அவனை ஒருவனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவன் அந்த இடத்துல தானே அவன் கீறி கொண்டு தனக்கு காயப்படுத்தி கொண்டிருந்ததான ஒரு மனிதன். அவன் இடத்துல இயேசு வந்து நின்றார். அவனை பார்த்தார். அப்பொழுது அவன் சொன்னான், நீ உமக்கும் எனக்கும் என்ன? நீ தேவனுடைய உன்னதமான குமாரர், என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அவனுடைய என்ன பெயர் என்று கேட்கிறார். அவன் அதுக்கு என்னுடைய பெயர் லேகியோன் என்று சொல்கிறான். லேகியோன் என்று சொல்லும் பொழுது 6000 பிசாசுகளுடைய அந்த அவனை பிடித்து கொண்டிருந்தது என்ற அர்த்தம். லேகியோன் என்று சொன்னால் 6000 எண்ணிக்கை அது உடையதாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு பாடுகளுக்குள்ளாக இருந்த மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே, விடுதலையாகக்கூடிய வல்லமையினாலே அவனை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அவன் சுகம் பெற்ற உடனே, விடுதலையான உடனே, பிசாசு அவனை விட்டு நீங்கின உடனே அவன் புத்தி தெளிந்தவனாக இருந்து வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அநேகர் இப்படிப்பட்டதான ஒரு கட்டுக்குள்ளாக காணப்படுகிறார்கள். அவர்களும் ஆண்டவரே இயேசுவை விடுவித்தது போல விடுவிக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரங்கள் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய சீஷர்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள், அவர் என்ன செய்தாரோ அதையே நாமும் கூட செய்ய முடியும். இன்றைக்கும் அநேக பிசாசனுடைய கட்டுகளினாலே கட்டப்பட்டு விடுதலையாக்கப்பட முடியாமல் தங்களை தாங்களே போதை வஸ்துக்களினாலும் குடி பழக்கங்களினாலும் பல மற்ற மோசமான காரியங்களினால் ஈடுபட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலை பண்ண ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி ஆண்டவரை அவருடைய உதவியோடு கூட நாம் இந்த ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அவருடைய இயேசு அண்டைக்கு கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அன்று அற்புதத்தை செய்தீர், இன்று எங்களை அற்புதம் செய்ய சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் இப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கி உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய சீஷர்களாக சேர்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விடுதலையின் நாளாக அமையட்டும்.